ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? மேல்டோர்னி மைனிங் அப்படியே மேல்டோ டோக்கன் ஜூன் மாதம் 10th வரப்போது. அதுக்கு ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் பண்ண ஆக்கள், கேவிசி சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் ஆன ஆக்கள், ரிவ்யூலாம் முடிஞ்சு நீங்கள் பாஸ்ன்னு சொல்லி ஆன ஆக்களுக்கு அவங்களுடைய ஜூன் மாதம் 10 முன்னுக்கு அல்லது அந்த நாள் டிஜி நடக்கிற நேரம் உங்களுடைய ரிவார்ட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய இது இன்னும் அண்டர் ரிவ்யூவில் தான் கிடக்குது. உங்களுடைய இது அண்டர் ரிவ்யூவில் இல்லாட்டி வெரிஃபிகேஷன் ஓகேன்னு பண்ணி வந்ததாக இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை, வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. மைனிங் ப்ரொசஸை ஓகேயா மைன் பண்ணி கொண்டு வாங்க. அதோட இந்த எல்பேங்க்னு சொல்கிற எக்ஸ்சேஞ்சில் இந்த கோர் கீப்பர் சொல்ல யாரும் நாங்கள் அட்டென்ட் பண்ணியிருந்தோம், அவங்க லிஸ்ட் பண்ண போகிறாங்க. கடைசியாக ஒரு முடிவு சொல்லிட்டாங்க, எல்பேங்கில் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. அதோட இந்த ஓப்பன்எக்ஸ் அந்த ஆப்லையும் இவங்களுடைய இந்த கோயினை காட்டுறாங்க. ஸ்வெப் பண்ணுற மாதிரி எல்லாம் இன்னும் வரையில் இது லிஸ்ட் ஆன போட்டு நாங்கள் ஸ்வெப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல ப்ராஜெக்ட் பார்த்து ஜாயின் பண்ணாங்க, கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. அடுத்து இந்த யூஎக்ஸ் லிங்க்னு சொல்லப்படுற யார்ட்டும் நாங்கள் அட்டென்ட் பண்ணியிருந்தோம். இதில் சின்ன சின்ன டாஸ்கள், டெய்லி செக்இன் பண்ணுற டாஸ்கள் இருக்குது. பைனான்ஸ்லேயும் இதை நாங்கள் அட்டென்ட் பண்ணியிருந்தோம், உங்களோட லிங்குக்குள்ளாரையும் அட்டென்ட் பண்ணியிருந்தோம். ரெண்டுலையுமே NFT மைன் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துருக்குது. அந்த NFT எப்படி மைன் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதோட PHI பை மைனிங் இருக்குது தானே, இதை பற்றி ஒரு 4 மாதம் 7-8 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டு நம்மளுடைய நியூ வெர்ஷன் ஒன்று வந்துருக்குது. அதில் எப்படி ஒர்க் பண்ணுறது, எப்படி சைன் அப் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அடுத்தது இந்த பிளம் கிரிப்டோன்னு சொல்ல போகிற ஒரு ஃபார்மிங், ஒரு 8 மணி தேர்தல் கொடுக்கா வந்து நாங்கள் கிளைம் பண்ண வேண்டிய ஃபார்ம் பண்ணி விட்டுட்டு போக வேண்டிய ஒரு ஃபார்மிங் ஆர்ட். இதில் நாங்கள் இன்னும் கொஞ்சம் கூட காயின்ஸ் ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு, கேம் மாதிரி வந்துருக்கு. அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். எங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் லைக் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் டெய்லி நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். அதோட மறக்காமல் எங்கள் ஒஃபிஷியல் டெலிகிராம் சேனலையும் ஒஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. லெட்ஸ் மூவ் டு த வீடியோ. ரைட், நீங்கள் பிளமுக்குள்ளே வாங்க. பிளமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி லாகின் பண்ணோடனே டெய்லி டாஸ்க்னு சொல்லி ஒன்று வந்திருப்பாங்க. அதில் டைமண்ட்ஸ் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் டேஷ்போர்ட் ரன் பண்ணோடனே வரும், அந்த டைமண்ட்ஸை கிளைம் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. 10 டைமண்ட்ஸ் வந்திருக்கும். அதோட இந்த டாஸ்க்குள்ளே போய் பாருங்கள், கணக்கு டாஸ்க்குள்ள வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் 10 டைமண்ட் வந்திருக்கும். அந்த 10 டைமண்டும் வந்து இப்போ ட்ராப் கேம்னு சொல்லி 10 டைமண்ட்ஸ் அதில் காட்டி கொண்டு இருக்கும். நீங்கள் ப்ளே கொடுத்தீங்களா இருந்தால் இப்படி கேம் ஒன்று ப்ளே ஆகும். நாங்கள் மேலேருந்து வர அந்த பூக்களை டச் பண்ணால் சரி, நாங்கள் டப் பண்ணுற மாதிரி டப் ஸ்வெப்பில் பண்ண மாதிரி நோட் கோயினில் பண்ண மாதிரி 2 கையை வச்சுக்கொண்டு டப் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் டப் பண்ண மேலே பீன்னு சொல்கிற இடத்துல உங்களோட கோயின்ஸ் இன்க்ரீஸ் ஆகி வரும். இங்கே டைமிங் குறைஞ்சோண்டே வரும். அந்த டைமிங்கில் நீங்கள் முடிக்கணும். உங்களுக்கு 10 கேம் 10 சான்ஸ் தருவாங்க. 10 சான்ஸையும் சூஸ் பண்ணுங்கள். சில நேரத்தில் 14 ப்ளம் கோயின் வருது, சில நேரத்தில் 15 ப்ளம்ஸ் கோயின் வருது. இது ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஏர் ட்ராப். ரெஃபரலும் நாங்கள் கனவீர பண்ணல, 5 பேர் தான் ரெஃபர் பண்ணலாம். வேண்டாம், அவங்களுடைய டோட்டல் சப்ளை இல்லை மினிமமாக இருக்கலாம், நாங்கள் அப்படி தான் பண்ண முடியும். ஸோ நல்ல ஏர் ட்ராப். இந்த சான்ஸை மிஸ் பண்ணாமல் அந்த 10 டைமண்ட் எவ்ரிடே கிளைம் பண்ணி எவ்ரிடே கேம் ப்ளே பண்ணிக்கொள்ளுங்க. தான் இவ்வளவு நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். இது அப்படியே அட் ஆயிரும். அதோட இந்த டாஸ்க் ஆப்ஷனுக்கு வாங்க. 3 மிஷன்ஸ் புதுசாக வந்துருக்குது. ட்விட்டர் ஃபாலோ பண்ணுறது, டெலிகிராமில் ஜாயின் பண்ணுற மாதிரி 3 டாஸ்கள் வந்துருக்கு. அதையும் பார்த்து கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. ஆல்ரெடி இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க, இன்ஆக்டிவாக இருக்க வேணாம். உங்களோட டாஸ்களை பார்த்து கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க, பின்னாடி வருத்தப்பட வேணாம். ரைட், பை மைனிங் வருவோம். PHI பை மைனிங் உங்களோட புது வெர்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்ட்லேயும் iOSலேயும் இருக்குது. போயிட்டு அதை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. நேற்று ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் பழைய மைனிங் அப்படி நீங்கள் எந்த இமெயில் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அதே பாஸ்வேர்டை கொடுத்து திருப்பி ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க. அதை நான் பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். ஒரு ரெஃபரலுக்கு 10 PHI பை காயின் வீதம் தராங்க. அதோட இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்சேஞ்ச் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. KYC ஃபீச்சர்ஸ் அப்படி கணக்கு அட்ஸுகள் ப்ளே ஆகுது, அப்படி கணக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்னென்னு நாங்கள் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதில் லிங்க் அப்படி கீழே தந்திருக்கேன். என்னோட ரெஃபரல் கோடோட தந்திருக்கேன். அந்த ரெஃபரல் கோடை காப்பி பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நித்தன்ஷா 95 சொல்லி ரெஃபரல் கோடை காப்பி பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த ரெஃபரல் கோட் என்ன பண்ணுறது ஒரு பெரிய ஒரு சிக்கல் இருக்குது, அதை பற்றி பார்ப்போம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ள வாங்க, ப்ளே ஸ்டோரில் கொண்டு வரும். அதில் போய்ட்டு இதை இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. இன்ஸ்டால் பண்ண உடனே இமெயில் பாஸ்வேர்ட் கேட்கும். நீங்கள் பழைய PHIயில் என்ன இமெயில் பாஸ்வேர்ட் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ இதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். லாகின் கொடுக்கக்கூடாது, ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் கொடுத்த உடனே இப்படி வரும். அதில் போய்ட்டு நீங்கள் பழைய இதில் என்ன இமெயில் கொடுத்தீங்களோ பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அதை கொடுத்து போட்டு கீழே ஃபுல் நேம்னு சொல்கிற இடத்துல உடனே நீங்கள் பழைய இதில் என்ன பேர் கொடுத்தீங்களோ இல்லாட்டி பேரை மாற்றி கொடுத்தாலும் அது பிரச்சனையில் எடுத்துக்கொள்ளுது. ஸோ இமெயில் பாஸ்வேர்ட் சேமாக இருக்கணும். பல சுடஸ்ட் இமெயில் பாஸ்வேர்ட் சேமாக இருக்கணும். கீழே போய்ட்டு ரெஜிஸ்டர் கொடுங்க. அதுக்கப்புறம் லாகின் கேட்கும். லாகின் பண்ண பிறகு நீங்கள் எப்போ கொடுத்ததை திருப்பி ரெண்டையுமே என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. என்டர் பண்ணி போட்டு லாகின் கொடுங்க. லாகின் பண்ண உடனே யுவர் ரெஃபரல் கோடுன்னு சொல்லி கேட்கும். இந்த இடத்துல எல்லாரும் சிக்கல் வருது. இதில் நீங்கள் என்னுடைய ரெஃபரல் கோட் போடக்கூடாது. நீங்கள் உங்களுக்கான ஒரு கோடை கிரியேட் பண்ணணும். உதாரணத்துக்கு மோகன் இருந்ததுன்னா மோகன் 95, குமார் இருந்தால் குமார் 95 உங்களுடைய ரெஃபரல், உங்களுடைய பேர் என்னென்னா நீங்கள் ரெஃபர் பண்ணுறவருக்கு போக வேண்டிய பேர் தான் இதில் வரப்போகுது. அதாவது உங்களுடைய யூஸ் நேம் தான் வரப்போகுது. ஸோ உங்களுடைய பேரை அதில் போட்டுக்கொள்ளுங்க. பேரை போட்டு பின்னால் ஒரு நம்பரோ சிம்பிளோ இதையே போட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இதாக இருக்கும் பாருங்கள். பழைய கோடை என்ன பண்ணிங்கன்னா ரெஃபரல் கோட் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு வரும். ஆல்ரெடி இருக்குது, நீங்கள் கிரியேட் பண்ணல. ஸோ புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க. உள்ளே வந்த பிறகு இந்த டேஷ்போர்டில் இப்படி ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்களா இருந்தால் அந்த BTC அதெல்லாம் இருக்கிற இடத்துல இன்புட் யுவர் இன்வைட்டர்ஸ் கோட் இல்லை ஹூ இன்வைட்டட் யூன்னு சொல்லி கேட்கும். அந்த இடத்துல என்னுடைய கோட்டை போட்டுக்கொள்ளுங்க. அதுதான் விஷயம். என்னுடைய ரெஃபரல் கோடை நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கும். ரைட், அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் ஆப்ஷனுக்குள்ள வாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெரிஃபைட் KYCலாம் வருது. ஒரு KYC phase 1 கம்ப்ளீட் பண்ணிட்டேன். KYC phase 2 Q3 அதாவது இன்னும் 3வது காலாண்டில் அந்த phase
2 வரப்போகுது, KYC 2. அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டு வருவோம். அதில் நீங்கள் பழைய மைனிங் ஆப்பில் எவ்வளோ கோயின் வச்சுருந்தீங்களோ அவ்வளோ கோயின் இதில் மிக்ரேட் ஆகிட்டு அதில் இருந்து எல்லாமே இதில் வந்துருக்குது. அதோட புதுசாக சில ஆப்ஷன்கள் வந்திருக்கு. ரெஃபரல் ஆப்ஷன் இருக்குது. அந்த ரெஃபரல் கொடுத்தீங்களா இருந்தால் உங்களுடைய கோட் வரும். இந்த கோட் எடுத்து அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு வடிவாக தெளிவாக சொல்லி அவங்கள இதை பண்ண சொல்லுங்கள். வேணும்னா என்னோடய வீடியோவுமே அவங்களுக்கு அனுப்பி விடுங்க. மற்ற ஆள் நீங்கள் ரெஃபர் பண்ணுறவங்களுக்கு மாறி போயிட்டு எரர் வந்துட்டு கேட்க வேணாம். இதான விஷயம். அதோட ஸ்பீடப் ரிவார்ட்ஸ் அந்த மேலே பேலன்ஸ் இருக்கிற இடத்துல இப்படி ஸ்பீடப் ரிவார்ட்ஸ்னு சொல்லி இப்படி பி மாதிரி வந்து நிற்கும், இதே மாதிரி வந்து நிற்கும். அதை கிளிக் பண்ணால் ஒரு ஆட் ப்ளே ஆகும். அந்த ஆட்ஸுக்கு உங்களுக்கு ஒரு ஆட்ஸுக்கு 10 கோயின் 8 கோயின் அப்படி தந்து கொண்டிருக்காங்க. ஸோ அந்த ஆட்ஸ்களையும் ஒரு கிடைக்கிற பார்த்து கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த ஜூஎக்ஸ் லிங்க் வரும். ஜூஎக்ஸ் லிங்க் பைனான்ஸ்லையும் அவங்களோட டெலிகிராம் லிங்க்லையும் 2 ஏர்ட்ராப் தனித்தனியாக கண்டெக்ட் பண்ணி கொண்டிருக்காங்க. 2ஐயும் பற்றி நாங்கள் போட்டாச்சு. அதில் நாங்கள் டெய்லி செக்இன் பண்ணி கொண்டிருக்கிறோம். அந்த டெய்லி செக்கினோட நாங்கள் வித்ட்ராவல் எடுக்கணும்னா கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு டாஸ்க் ஒன்று இருக்குது. அதாவது NFT நாங்கள் பை பண்ணணும். ஜூஎக்ஸ் லிங்க் NFTன்னு சொல்லப்படுற NFT நிறைய ப்ரைஸ்லாம் இல்லை. இவங்க ஆல்ரெடி தந்திருக்கிற ஜூஎக்ஸ் அந்த கோயினை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் பை பண்ண போகிறோம், பைனான்ஸ்லையும் இதுலையும். ஸோ நான் பைனான்ஸ்குள்ளே வாரன் பிறகு அதில் எப்படின்னு சொல்லி அந்த டெலிகிராம் லிங்கில் எப்படி பண்ணுறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது பைனான்ஸ்குள்ளே வாரன். பைனான்ஸ்குள்ளே அந்த நீங்கள் வளமையாக பண்ணுற மாதிரி செக்இன் ஆப்ஷனுக்குள்ளே வாங்க. லாகின் பண்ணி வருவீங்க. ஒவ்வொரு நாளும் வழியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஆளுக்கு தெரிஞ்சிருக்கும், செக்இன் பண்ணியிருந்தவங்களும் தெரிஞ்சிருக்கும் இந்த இன்டர்ஃபேஸ்லாம். அதில் நாங்கள் மே மாதம் 25 முழுக்க இந்த NFTயை கிளைம் பண்ணியிருக்கணும். அதுக்கு அப்படி நாங்கள் கிளைம் பண்ணியிருந்தால் தான் நாங்கள் இந்த ஏர்ட்ராப்புக்கு எலிஜிபிள் ஆகும். ஸோ ஸ்டெப்ஸுகளை வடிவாக பார்த்துக்கொள்ளுங்க. இந்த இடத்துல ஹியர்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது தானே, 2வது ஸ்டெப்பில் ஹியர்னு சொல்லி அந்த ஹியரை நீங்கள் கொடுக்கணும். கொடுத்த பிறகு அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வரும். டெய்லி செக்இன் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கு டெய்லி இண்டையோட 225 கோயின்ஸ் இருந்திருக்கும். ஸோ அந்த ஹியர் ஆப்ஷனை கொடுத்து வந்தீங்களா இருந்தால் இதில் இருக்கிற 4 NFTயில் ஒரே NFT தான் எனக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த மற்ற NFTக்கு எல்லாம் க்ளோஸ்ட் ஆகிட்டு சில நேரத்தில் அதுக்கு வேறு எலிஜிபிலிட்டி ரெஸ் இருக்குது, பேலன்ஸ் இவ்வளவு இருக்கணும்னு சொல்லிலாம் கணக்கு சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்மகிட்ட இருக்கிற பேலன்ஸுக்கு இந்த லிங்க்னு சொல்ல போகிற NFT தான் இருக்குது. ஸோ அந்த லிங்க்னு சொல்லி NFTயை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். அதில் 100 UXU உங்கள்கிட்ட எடுப்பாங்க. அதில் அப்ரூவ்ல இருந்து அப்ரூவ் கொடுத்துக்கொள்ளுங்க. அப்ரூவ் கொடுத்த பிறகு உங்களோட பைனான்ஸுக்கு ஒரு மெயில் கோட் வரும். பைனான்ஸ் மெயிலுக்கு ஒரு கோட் ஒன்று வரும். அந்த கோட்டை சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ண பிறகு திருப்பி எந்த இடத்துக்கு நின்றீங்களோ அதே மாதிரி வரும். ஆனால் கீழே அப்ரூவ்ன்ற இருந்த இடம் கன்ஃபார்ம்னு மாறி இருக்குது. தெரியுதா? முதல்ல அப்ரூவ் இருந்தது, இப்போ கன்ஃபார்ம்னு மாறி இருக்கும். ஸோ 100 UXே உங்களோட ரெடியூஸ் ஆகும். 265 இருக்குது. ஆல்ரெடி கிளைம் பண்ணி வச்சிருக்கணும். ஒவ்வொரு நாளும் செக்இன் பண்ணுறது மூலமாக 225 இருந்தது 100 போகுது. கன்ஃபார்ம் கொடுக்குறேன். கன்ஃபார்ம் கொடுத்த பிறகு திருப்பி ஒரு கோட் போகும். கன்ஃபார்ம் கொடுத்துக்கொள்ளுங்க. திருப்பி எங்களுடைய மெயிலுக்கு ஒரு கோட் வரும். அந்த கோடை கொடுத்து என்ன பண்ண பிறகு ரிடீம் சக்ஸஸ்ஃபுல்லி UX லிங்க் NFT லிங்க்ஸ். அது பிறகு அந்த மை அசெட்ஸ்ன்னு சொல்லி இருக்கிற ஆப்ஷனை கொடுத்து பார்த்தீங்களா இருந்தால் உங்களோட NFT கிளைம் பண்ண நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். உங்களோட எத்தனை UXUI கோயின்ஸ் இருக்குது, எத்தனை NFTs இருக்குது, 2ஐயுமே நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். பாருங்கள், என்னோட UXUI கோயின்ஸ் ரெடியூஸ் ஆகிருக்கு. 100 கோயின் ரெடியூஸ் ஆகி இப்போ 125 கோயின்ஸ் தான் இருக்குது. டெய்லி செக் பண்ணிட்டு வாங்க. ஒவ்வொரு நாளும் 4 கோயின்ஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போய்கிட்டு இருக்குது. நான் ஒவ்வொரு நாளும் டெய்லி செக் பண்ணிட்டு வரேன். நீங்களும் செக் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் ரிமைண்ட் பண்ணுறதில்லை. உங்களுக்கு தெரியும், நான் எல்லாமே ரிமைண்ட் பண்ணுறதில்லை. என்னென்னா உங்களுக்கு தேவையான நீங்கள் தான் ரிமைண்டரில் வச்சு செய்யணும். ஓகே, இந்த NFTs கிளைம் ஆகிருக்குது, அசெட்ஸ் கிளைம் ஆகிருக்குது, அசெட்ஸ் கோயினாக கிளைம் ஆகிருக்குது. NFT ஆப்ஷனுக்குள்ள போனீங்க, இந்த NFTஸை பார்த்துக்கலாம். உங்களுடைய NFTஸையும் பார்த்துக்கலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட NFTஸும் நீங்கள் பை பண்ணி வச்சுக்கலாம். அது கூட விருப்பம். டெய்லி செக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் எவ்வளோ செக் பண்ணி வாரீங்களோ அவ்வளோ உங்களுக்கு கேன்சல் வரும். இதோட ரோட் மேப் தந்திருக்காங்க. 2023 முடிஞ்சது. 2024 H1 ஹாஃப் இயர் முதல் 6 ஆண்டு காலத்தில் என்னெல்லாம் நடக்க போகுது. இந்த 6 ஆண்டு காலப்பகுதிக்குள்ளே ஏர்ட்ராப்பும் தரப்போகிறாங்க. ஜூஎக்ஸ் லிங்க் ஏர்ட்ராப் கண்டினியூ ஆகும். அந்த டைம்லேயே மல்டி செயின் சப்போர்ட், 5 மில்லியன் யூசர்ஸ், அப்புறம் அப்படியே கணக்க போய் டு பி கேட்வே ஃபார் நியூ Web3 யூசர்ஸ் 10 மில்லியன் யூசர்ஸ். இதில் 2 இதில் எதாவது ஒரு இடத்துல எங்களுக்கு தந்துருவாங்க. ஸோ பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்து இந்த டெலிகிராமில் நாங்கள் யூஸ் பண்ணி மைண்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். அந்த லிங்க்குள்ளே வந்தீங்களா இருந்தால் அந்த ஜூஎக்ஸ் லிங்க் NFT அண்ட் ஜூஎக்ஸ் லிங்க் ஏர்ட்ராப்னு சொல்லி ஆப்ஷன் வரும். அதை கொடுத்து மை NFTக்குள்ளே போங்க. போயிட்டு இதில் 4 NFTஸும் காட்டுறாங்க. ஒவ்வொரு NFTஸுக்கும் வேறு ப்ரைஸ் இருக்குது. எங்களால் கிளைம் பண்ண முடிஞ்சது அந்த லிங்க், இதுலேயும் லிங்க் பண்ணி தான் எங்களால் கிளைம் பண்ண முடிஞ்சது. அந்த எலிஜிபிலிட்டிஸ்லாம் கேட்டிருப்பாங்க. 3 ரெக்யர்மெண்ட் கேட்டிருப்பாங்க. அதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஓகே இருந்தால் நீங்கள் ரிடீம் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நான் லிங்கை கிளிக் பண்ணி உள்ள வரேன். இதிலே 100 NFT 100 UXUI அவங்க ரெடியூஸ் பண்ண போகிறாங்க. அதே சேம் ப்ரோசஸ் கொடுத்து அவங்களோட கொஞ்சம் கோயின்ஸ் எத்திரியம் கோயின்ஸ் ரெடியூஸ் ஆகும். அவ்வளோதான். எல்லா இடத்துலையும் செய்கிற மாதிரி ரெடியூஸ் ஆகிட்டு போகும். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், இதில் $1 அல்லது $2 பெற மாதிரியான எத்திரியத்தை டிபாசிட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கன்னு சொல்லி இதுலேயும் 1க்கு மேற்பட்ட NFTs நீங்கள் விருப்பம்டா கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். இது 19ஆம் தேதி நாளைக்கு முடியுது. அது மே மாதம் 25. பைனான்ஸில் மே மாதம் 21ஆம் தேதிக்கு முன்னாடி முடியுது. இந்த டெலிகிராமில் லிங்கை கிளிக் பண்ணி நாங்கள் அந்த வெப்சைட்டுக்கு போய் பண்ணுறது நாளைக்கு முடியுது. ஸோ 2லையுமே கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நீங்கள் இந்த ஏர்ட்ராப்புக்கு எலிஜிபிள் ஆவீங்க. 1க்கு மேற்பட்ட கிளைம் பண்ண முடியாதுன்னு சொன்னார்கள் ஜஸ்ட் ஒரு NFTயாவது கிளைம் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளுங்க. எதுவும் டவுட்ஸ் இருந்தால் என்னை டெலிகிராமில் கண்டக்ட் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். ஓகே, பாய். தேங்க்யூ.